சொத்து வரி உயர்வுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமி இன்று அவரே அது குறித்து ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருப்பதாக அமைச்சர் KN நேரு மறுபடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்து பகுதிகளில் குடிசை வீடுகள் முதல் அனைத்து கட்டடங்களுக்கான சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதை மறுத்து அமைச்சர் KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடுவண் அரசால் அமைக்கப்பட்ட 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி வளர்ச்சிக்கு இணையாக நகர்ப்புற சொத்துக்களின் வரிகளை உயர்த்த வேண்டும் எனவும், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்களை பெற வேண்டும் எனில் ஒவ்வொரு ஆண்டும் இலக்கு நிர்ணயித்து சொத்து வரி வசூலில் வளர்ச்சியை காட்ட வேண்டும் என விதிமுறைகளை வகுத்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவேளை தமிழ்நாடு அரசு இதை கடைபிடிக்காத நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2021 முதல் 2026 வரை கொடுக்கப்பட வேண்டிய நடுவண் அரசின் மானியம் 4,36,361 கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்படும் எனவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மோடி அரசு இப்படி கடுமையான விதிகளை 15வது நிதி ஆணையத்தின் மூலம் விதித்தபோது தங்களுடைய தன்னலத்துக்காக நடுவண் அரசுக்கு கட்டுப்பட்டு கையெழுத்திட்டவர்தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி என கூறியுள்ள நேரு, அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்தது என விளக்கமளித்துள்ளார். ஆட்சியில் இருந்தபோது சொத்து வரி உயர்வுக்கு ஒப்புதல் கையெழுத்து போட்டுவிட்டு இப்போது சொத்து வரி உயர்வை எதிர்க்கும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அம்பி ரெமோ என இரட்டை வேடம் போட்டு அந்நியன் படத்தில் வரும் வசனம் போல் பின்றியே என சொல்ல தோன்றுவதாக அமைச்சர் KN நேரு கிண்டலடித்துள்ளார்.